டைப் இருக்குது. ஒன் டைல்டு டெஸ்ட், டூ டைல்டு டெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன் டைல்டு டெஸ்ட் எடுங்க. ஒன் டைல்டு டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன் டைல்டு டெஸ்ட்டு 2 டைப் இருக்குது. ரைட் டைல்டு டெஸ்ட்டு, செகண்ட் வந்து லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டு. சரியா? ஒன் டைல்டு டெஸ்ட்டு நம்ம டி டெஸ்ட்டில் சிங்கிள் மீன்னோன்னே ஸ்மால் சைஸ் ஆஃப் என்னன்னொன்னே இதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதில் என்ன டைப்பு, ஒன் டைல்டா டூ டைல்டான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் டைல்டுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட் டைல்டு டெஸ்ட்டாக இருக்கணும், இல்லை லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்றா தான் இருக்கணும் ஒன் டைல்டுனா. ஒன் டைல்டுனா இப்போ பாருங்கள், ரைட் டைல்டு டெஸ்ட்டுனா லார்ஜர், கிரேட்டர், ஹை, அதாவது பாசிட்டிவ் சைனாக இருக்கும். அதாவது ஜீரோலேருந்து இந்த சைடு உள்ள வேல்யூ 1, 2 இந்த மாதிரி பாசிட்டிவ் சைனாக இருந்தால் அது வந்து ரைட் டைல்டு டெஸ்ட்டு. சரியா? அதே இது நெகட்டிவ் சைனாக இருந்தால், ஸ்மால் இந்த மாதிரி இருந்தால் அது நெகட்டிவ் சைனு, சின்னது, ஜீரோவோட -1, -2, -3 அந்த மாதிரி நெகட்டிவ் சைனாக இருந்தால் அது லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டு. பாசிட்டிவாக இருந்தால் அது வந்து ரைட் டைல்டு டெஸ்ட்டு. அதாவது லார்ஜர், கிரேட்டர், ஹையாக இருக்கும். ஹையாக இருந்தால் ரைட் டைல்டு டெஸ்ட்டு. அதே இது லெஃப்ட்னா ஸ்மாலு அந்த மாதிரி இருந்தால் அது வந்து லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒன் டைல்டு டெஸ்ட்டோட கீவேர்ட்ஸ் என்னென்னா பிக்கு, ஸ்மாலு, லார்ஜு, ஷார்ட்டு அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாமே ஒன் டைல்டு டெஸ்ட்டோட கீவேர்டு. அந்த சம்மை பார்த்தோன்னா அந்த சம்மில் ஏதாவது ஒன்று இருக்கும். பிக்குன்னு இருக்கும், இல்லை ஸ்மால் இருக்கும், இல்லை லார்ஜுன்னு இருக்கும், ஷார்ட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா? இதில் உள்ளது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் டைல்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்கள், டூ டைல்டு டெஸ்ட்டு. டூ டைல்டு டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இந்த வேர்டு பிக்கு, ஸ்மால், லார்ஜு, ஷார்ட்டு இந்த வேர்டு இல்லாமல் இருந்தாலே டூ டைல்டு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் வந்து அதில் உள்ள கீவேர்டு என்னென்னா, டூ டைல்டு டெஸ்ட்டுக்கு கீவேர்டு என்னென்னா, டூ டைல்டு டெஸ்ட்டில் கீவேர்டு வந்து டிஃபரன்ஸுங்கிற கீவேர்டு வரும். அது வந்து டைரெக்டாகவும் வரலாம், இன்டைரக்டாகவும் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு சம்மில் ஒன்றுமே புரியலை அப்படின்னா பிக்கு, ஸ்மாலு, லார்ஜு, ஷார்ட்டு, ஹையரு, லோவர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து டூ டைல்டு டெஸ்ட்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் அண்டு பாப்புலேஷன் மீன். இது வந்து டிஃப்ரென்ஸுங்கிறத டைரெக்டாக கொடுப்பாங்க, சில சம்மில் வந்து டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சம்மே புரியலைன்னா பிக்கு, ஸ்மாலு, லார்ஜு, ஷார்ட்டு இந்த கீவேர்டு கண்டிப்பாக இருக்கும். லார்ஜு, ஷார்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கீவேர்டு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டூ டைல்டு டெஸ்ட்டுன்னு எழுதிடலாம். டூ டைல்டு டெஸ்ட்டை பொறுத்தவரையில் வேறு ஒரு டைப்ஸும் கிடையாது. ஆனால் ஒன் டைல்டு டெஸ்ட்டில் வந்து ரைட் டைல்டு டெஸ்ட்டு, லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டுன்னு இருக்கும். லார்ஜு, கிரேட்டர் அந்த மாதிரி ஹை வேல்யூவாகவே வந்தாலே